இது ஒரு பேரண்ட்ஸோட கொஸ்டின். தமிழில் நம்ம எதை முதன்மையாக நம்ம ஆரம்பிக்கலாம்? ஒலி வடிவமா வரி வடிவமா? ஒலி வடிவம் தான் எழுத்துக்கு அடிப்படை. எழுத்து பிறப்பதற்கு அடிப்படையானது ஒலி தான். ஒலி தான் வரி வடிவத்தை கொடுக்கும். ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு வரி வடிவம் உண்டு. தமிழில் முதல்ல நம்ம ஆரம்ப கட்டத்தில் குழந்தைகளுக்கு ஒலி வடிவம் தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஒலி வடிவம்ன்றது உயிர் மெய், உயிர்மெய் ஆயுத எழுத்து, மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. 247 ஒலிகளும் சொல்லலாம். ஏன்னா 247 வெவ்வேறு ஒலிகள் தான். ஆனால் அந்த எழுத்துக்கள் எதை அடிப்படையாக கொண்டு இயங்குதுன்னா உயிர் எழுத்துக்கள் அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது. அதுக்கு தான் அதனால் உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது. மெய்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். மெய்ன்றது உடம்பு. உடம்பு எப்படி தனித்து இயங்காதோ அதுபோல் மெய் எழுத்துக்கள் தனித்து இயங்காது. இந்த உடம்பு இயங்குவதற்கு உயிர் எழுத்துக்கள் தேவை. அதனால் அதுக்கு பேர் உயிர் எழுத்துக்கள். இந்த உயிரும் மெய்யும் சேரும்போது பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்றோம். உயிர் எழுத்துக்கள் முதல் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஒலி வடிவம் தான் சொல்லிக் கொடுக்கணும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போதே அந்த ஸ்கேல் தெரியணும். அந்த அளவு, அந்த மாத்திரை அளவு ஸ்கேலோடு சொல்லணும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ இது அளவு தப்பு. இது சரியாக வராது. இந்த அமைப்பு முறையும் தவறானது. அப்போ எப்படி எழுத்துக்கள் நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். அ ஆ இ ஈ அப்படின்றது. அப்போ மெய்யெழுத்துக்கள் போகும்போது மெய்யெழுத்துக்களோட மாத்திரை அளவு என்ன? மெய்யெழுத்துக்களோட மாத்திரை இப்போ அரை தான். அப்போது ஒரு வினாடிக்குள்ளே சொல்ல வேண்டிய ஒரு சொல் உயிரில் பொருள் வருது அப்படின்னா அது கீழே அரை ஒலியில் வரணும். இக்கு சொல்லக்கூடாது. இக் இங்கு கிடையாது. இக்கு இங்கு இச்சு அது சரியான அளவு கிடையாது. இக் இங் இச் இஞ்ச் அப்படின்றது. அப்போ உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள்னா உயிர்மெய் எழுத்துக்கள் தான். உயிர்மெய் எழுத்துக்களுடைய மாத்திரைகள் புதுசாக ஒன்றும் அது மாறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே உயிரெழுத்துக்களை அடிப்படையாக வச்சு தான் இயங்கும். உதாரணமாக இப்போ க வரிசை எடுத்திங்கன்னா க கா, கி கி, கு கு, கே கே, அ ஆ, இ ஈ, உ ஊ இது எல்லாமே உயிரெழுத்துக்களோட அடிப்படையாக வரும். இக்கு ப்ளஸ் ஆ க, ஆ கா, ஆ, கி ஈ, கி ஈ. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள்னு ஒரு ஒலி வடிவம் எதை இயங்கி தான் வருது? உயிரெழுத்துக்கள் அடிப்படையாக தான் வருது. அப்போ உயிரெழுத்துக்களுடைய நம்மளுடைய அந்த சவுண்ட் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சாவே போதும் உயிரெழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணுன்றது தெரியும். வரி வடிவங்கள் மாறும். ஒவ்வொரு எழுத்துக்களுடைய 18 எழுத்துக்களுமே 12 உயிரெழுத்துக்களோடு சேரும்போது வரக்கூடிய எழுத்துக்கள் ஒவ்வொருத்துக்கும் 12 வரிசை இருக்கா? ஒரு எழுத்துக்கள் நீங்கள் 12 வரிசை அப்படின்னு போட்டிங்கன்னா 18 12 ஆர் 246 அந்த மாதிரி வரும். இதுதான் பேஸ். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு உயிர் உயிர் எது அந்த பேர் எதற்கு வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். மெய்யன்றதுக்கு வச்சுருக்காங்க தெரியணும். உயிர்மெய்ன்றதுக்கு வச்சுருக்காங்க தெரியணும். இந்த அடிப்படை எப்படி இயங்குது? ஒலி அடிப்படைனா என்ன? வரி வடிவம்னா என்ன? ஒலியுடைய மாத்திரைகள்னா என்ன? குறில்னா என்ன? நெடில்னா என்ன? இதுக்கப்புறம் இதில் இருக்க அமைப்பு முறை என்ன? இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ஒலி அடிப்படையாக நீங்கள் வச்சுக்கிட்டு தான் வரி வடிவத்தை கொண்டு போகணும். எடுத்தோடனே நீங்கள் வரி வடிவத்தை சொல்லிக் கொடுத்த பின்னாடி இதுதான் ஆன்னு சொல்கிறத விட ஆ இந்த ஒலிக்கான எழுத்து தான் இது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும் போது தான் அது சரியான அமைப்பு முறையாக இருக்க முடியும்.